Hello Smarters, I am Vignesh. Intraday Trading na enna, Delivery Trading na என்னன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அதை எங்கே ஈஸியாக கற்றுக்கலான்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Intraday Trading vs Delivery Trading. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஷேரை இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஷேரை நான் விற்றுட்டேன்னா அதுக்கு பேர் இன்ட்ராடே ட்ரேடிங். இன்றைக்கி ஒரு ஷேரை வாங்கி ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ இல்லை பல வருஷமோ அந்த ஷேரை என்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் செல் பண்ணேன்னா அதுக்கு பேர் டெலிவரி ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறவங்கள ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெலிவரியில் ட்ரேட் பண்ணுறவங்கள இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, டெலிவரி ட்ரேடிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுத்துக்குமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேபிட்டல். இன்ட்ராடேயில் இன்றைக்கே ஒரு ஷேரை வாங்கி இன்றைக்கே விற்கிறதுனால புரோக்கர்ஸ் நம்மளுக்கு மார்ஜின் கொடுப்பாங்க. மார்ஜின்னா என்னென்னா, 500 ரூபாய்க்கு இப்போ ஒரு ஷேர் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஷேரை வந்து 100 ரூபாய் இருந்தாலே நம்மளால் வாங்கிக்க முடியும். ஆனால் டெலிவரி ட்ரேடிங்கில் அந்த ஷேர் என்ன விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த விலையை கொடுத்து தான் வாங்கி ஆகணும். ரெண்டாவது, ரிஸ்க் ஆஃப் லாஸஸ். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே ஒரு ஷேரை விற்கிறதுனால நம்ம வாங்கின நேரமாக பார்த்து அந்த ஷேரோட விலை குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு நஷ்டமாக வாய்ப்பு அதிகம், ரிஸ்க் லெவலும் அதிகம். ஆனால் டெலிவரி ட்ரேடிங்கில் ஒரு ஷேரை இன்றைக்கி வாங்கி நம்ம ஃப்யூச்சரில் சேல் பண்ணுறதுனால அந்த ஷேரோட விலை இன்றைக்கி குறைஞ்சாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரிஸ்க் லெவலும் கம்மி. மூணாவது, கார்ப்பரேட் பெனிஃபிட்ஸ். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் கார்ப்பரேட் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு ஷேரை வாங்குகிறோம், அந்த ஷேரோட விலை ஏறிச்சுன்னா நம்மளுக்கு லாபம், இறங்குச்சுன்னா நம்மளுக்கு நஷ்டம். ஆனால் டெலிவரியில் ஒரு ஷேரை வாங்கிறதுனால அந்த ஷேரோட விலை ஏறினா மட்டும் ஒரு லாபம் கிடைக்கும்ல, அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி வருஷம் வருஷம் டிவிடெண்ட்டாக ஒரு இன்கம் நம்மளுக்கு கொடுக்கும். இதே அந்த கம்பெனி அதிகமான லாபம் சம்பாதிச்சா நம்மளுக்கு போனஸ் ஷேர்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க. நாலாவது, ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட். இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணோன்னா டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண தெரியணும். டெக்னிக்கல் அனலைஸ்னால் அடுத்த நிமிஷம் அந்த ஷேரோட ப்ரைஸ் ஏறுமா இறங்குமான்னு கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி டெலிவரியில் ட்ரேட் பண்ணணுன்னா டெக்னிக்கல் அனலைஸும் தெரிஞ்சிருக்கணும், அது கூடவே ஃபண்டமெண்டல் அனலைஸும் தெரிஞ்சிருக்கணும். ஃபண்டமெண்டல் அனலைஸ்னால் அந்த கம்பெனி என்ன பொருள் தயாரிக்கிறாங்க, அந்த கம்பெனியை யார் நடத்துகிறாங்க, அந்த கம்பெனி வந்து போன வருஷம் என்ன லாபம் பார்த்தாங்க, இந்த வருஷம் என்ன லாபம் பார்த்தாங்க, அடுத்த வருஷம் அவங்களோட லாபம் எந்த அளவுக்கு அதிகமாகும், அந்த கம்பெனிக்கு ஃப்யூச்சரில் என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கும், இதெல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனலைஸ். அஞ்சாவது, ஷார்ட் செல்லிங். இன்ட்ராடேயில் நம்மளால் ஒரு ஷேரை வாங்கியும் விற்க முடியும், விற்றுட்டும் வாங்க முடியும். இதுக்கு பேர் தான் ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க. இப்போ ஷார்ட் செல் பண்ணும் போது ஒரு ஷேரை நம்ம விற்கிறோன்னா அன்றைக்குள்ளேயே அந்த ஷேரை கண்டிப்பாக நம்ம வாங்கி ஆகணும். இதே ஃபஸ்ட்டு அந்த ஷேரை வாங்குகிறோம்னா நம்ம வந்து அன்றைக்குள்ள லாபத்தில் அந்த ஷேரை விற்க முடியலன்னா கூட அந்த ஷேரை நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம். அது என்றைக்கு லாபம் போகுதோ அப்போ நம்மளால் அதை விற்க முடியும். டெலிவரி ட்ரேடிங்கில் ஒரு ஷேரை வாங்கி மட்டும்தான் நம்மளால் விற்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டர் வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.